ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மைசூர் பாகு எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த எல்லாத்துக்கும் பிடிச்ச மைசூர் பாகு ரெசிபி செஞ்சிடலாங்க. அதை எப்படி எளிமையான முறையில் செய்யணுங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த மைசூர் பாகு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாயில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேங்க. அதை லைட்டாக சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மாவை நீங்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாவை வறுக்காமையே டைரெக்டாக மைசூர் பாகு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. மைசூர் பாகு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் நெய் எடுத்துருக்கேங்க. அதோட 1/2 கப் ஆயிலும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் 1/2 கப் நெய்யாவே வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக விட்டு நம்ம மாவை நல்லா கரைச்சி எடுத்துடலாங்க. நீங்கள் மாவாக சேர்த்துறதை விட இந்த மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துனீங்களா உங்களுக்கு கட்டி தட்டாதுங்க. மாவு உங்களுக்கு மைசூர் பாகு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பெரிய கடாயை வச்சுருக்கேன். கொஞ்சம் அடி கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறாங்க. அதில் கொஞ்சமாக சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டுட்டு அதை நம்ம பாகுப்பதம் எடுத்துக்கலாங்க. மைசூர் பாகுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம காய்ச்சிடும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு பாகுப்பதம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக இப்படி தொட்டுட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி ஒரு கம்பி மாதிரி வருங்க. அதுதான் ஒரு கம்பி பதம்னு சொல்கிறது. இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேங்க. இப்போ இது வேகிற டைமில் நம்ம ஒரு தட்டில் ஆயிலோ அல்லது நெய்யோ சேர்த்துட்டு நம்ம தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாங்க. மாவு வந்துட்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற நெய்யையும் எண்ணெயும் சேர்ந்து காய்ச்சி எடுத்தோம் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது ஸ்டவ்வை மெதுவாக சிம்மில் வச்சுட்டு தாங்க செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய்யை சேர்த்துட்டே வரலாம். மாவு அந்த ஒரு மாதிரி பொங்கி வர மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம ஆயில் சேர்த்து கிண்ட இந்த மாதிரி பொங்கி வருங்க. நம்ம எடுத்துருக்கிற எல்லாத்தையும் நெய்யையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் நெய்யும் சேர்த்துட்டேன். இப்போது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மாவு வெந்துட்டு நமக்கு எப்படி பொங்கி வருது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே நுர மாதிரி பொங்கி வருது. இதாங்க பதம். நம்ம இறக்கி தட்டில் போட்டுட்டேன். நான் இதை இந்த மாதிரி சமமாக தட்டி விட்டுடுங்க. ஏதாவது ஒரு சின்ன தட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி வச்சு நல்லா மேலே சமமாக தட்டி விட்டுறலாங்க. இதை பீஸ் போட்டாச்சு. நான் இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள்.
எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு நமக்கு மைசூர் பாகு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைசூர் பாகை நீங்கள் எடுத்து வாயில் போட்ட உடனே அப்படியே கரையுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக மைசூர் பாகு வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான மைசூர் பாகி ரொம்ப எளிமையாக ஒரு 10 to 15 நிமிஷத்தில் ரொம்ப அழகாக செஞ்சு எடுத்தாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.